சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது என்ன ஆனந்தி இது? இதுக்குள்ள அழகங்கிட்ட இருந்து வந்த லெட்டரும் பரிசுங்களும் இருக்குது. என்னாச்சு ஆனந்தி? ஏன் இதை என்கிட்ட கொடுக்குறீங்க? அழகனாலையும் அவன் கொடுத்த பொருளாலையும் என்னைய எல்லாரும் வெறுக்கிறாங்க. இது என்கிட்ட இருக்க இருக்க எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு அதிகமாதே ஆகுது. நான் இந்த ஊருக்கு வந்ததே என் அக்காவுக்கு கல்யாணம் கட்டி வைக்கவும், எங்க அப்பா கடன் அடைச்சு என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் கௌரவமா வாழ வைக்கவும் தான். அதை விட்டு போட்டு பாத மாதிரி போறேன்னு எனக்கே பயமா இருக்குது. அதே அழகனையும் அவன் நினைப்பையும் ஓரமா வச்சுட்டு என் வேலையை பார்க்கலான்னு இருக்கிறேன். இது என் கண்ணு முன்னாடி இருந்தா என்னால அழகனை பத்தி நினைக்காம இருக்க முடியாது. எனக்காக அவன் அம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கிறான். தூக்கி போடவும் மனசு வரல, கூட வச்சுக்கவும் முடியல. யார்கிட்டயாவது கொடுத்து வைக்கணும்னு தோணுச்சு. ஆனா அவங்க என்னைய நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும். உங்களை தவிர வேற யாரும் எனக்கு தோணல அன்பு. அதனாலதே உங்களை போன் போட்டு வர சொன்னேன். ஆனந்தி, அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அழகன் போலியானவன் நினைக்கிறீங்களா? அவன் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இனிமே அழகன் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இல்ல அன்பு, என்னைக்குமே நான் அப்படி நினைக்க மாட்டேன். அழக எனக்கு எம்புட்ட உதவி செஞ்சிருக்கிறான். அதையெல்லாம் நான் மறந்தேன்னா நான் நன்றி கெட்டவள ஆயிருவேன். எவனோ ஒருத்தன் ஏமாத்தினதுனால என் அழகம் பொய்யாயிர மாட்டான். ஆனா என்ன, இம்புட்டு பிரச்சனை நடந்த அப்புறமும் அழக என்னை வந்து பார்க்காதது மனசுக்கு வலியா இருக்குது. அவன் எதிரில வந்து நின்னிருந்தா இம்புட்டு சிக்கல் வந்திருக்காதுன்னு காயத்ரி, ரெஜினா, சல்மா எல்லாரும் சண்டை போடும்போது என்னால அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியலையே. ஆனந்தி, அழகனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை கூட இருந்திருக்கலாம்ல. ஒருவேளை போலியான அழகனால நீங்க பாதிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சு அவன் உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கி கூட இருக்கலாம்ல. எனக்கு தெரியலையா அன்பு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நான் அழகனுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். அழகன் செஞ்ச உதவிக்கு என்னால எந்த கைமாறும் செய்ய முடியாது. இப்போதைக்கு எனக்காக கஷ்டப்படுற என் அப்பா, அம்மா, வார்டன் மேடம் இவங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. இவங்க எல்லாரையும் நான் மறுபடியும் கஷ்டப்படுத்த விரும்பல. அதே நேரம் என் அழகனோட நினைவுகளையும் நான் அழிக்க விரும்பல. அதே உங்ககிட்ட இத கொடுக்கிற, இத பத்திரமா வச்சுக்கோங்க. கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன். கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். ஆயிரம் தடை தாண்டி
மறப்பேன் நானே நானே உயிரே என் உயிரே உனக்காக நான் இருப்பேன் உலகம் வந்தாலும் உனக்காக நான் இருப்பேன். என்னடி ரொம்ப நேரமா ஆனந்தி வருவா பார்க்கலான்னு காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டு போயிருவா போல இருக்கே. ஆனா அவளை மட்டும் ஆளே காணும். தெரியலையே, ஒருவேளை வார்டன் பக்கத்துலயே இருக்காங்களோ என்னவோ. ஏமா ஆ. நீங்க 3 பேர் மட்டும் ஏமா அங்கேயே நிக்கிறீங்க? எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீங்களும் வாங்க. லக்ஷ்மி அக்கா, ஆனந்தி வந்து சாப்பிட்டு போயிட்டாளா? இல்லம்மா, வார்டன் மேடம் ஆனந்தி ரூமுக்கே கொண்டு போய் குடுக்க சொல்லிருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு தான் கடைசியா ஆனந்திக்கு எடுத்துட்டு போகணும். நீங்க வந்து சாப்பிடுங்க, வாங்க. ஆஹா இல்ல லக்ஷ்மி அக்கா, எனக்கு பசிக்கல. இவ்ளோ தூரம் வந்துட்டு பசிக்கலன்னு சொல்றியேம்மா, வாமா. எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் லட்சுமி அக்கா. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைங்க. ஆனந்தி, டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. அக்கா, என்னம்மா? எனக்கு சாப்பிட பிடிக்கல, எடுத்துட்டு போயிடுங்கக்கா. இல்லம்மா, நான் குடுக்கலன்னு தெரிஞ்சா மேடம் என்ன திட்டுவாங்க. மேடம் வந்து கேட்டா எனக்கு சாப்பிட பிடிக்கல, அதே அவங்களை எடுத்துட்டு போக சொல்லிட்டேன்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க எடுத்துட்டு போங்கக்கா, தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்கக்கா. சரிம்மா.